ஆலயம் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு முரளி பட்டாச்சாரியாரின் வணக்கங்கள். புதிய பதிவு. இந்த பதிவில் நம்ம முதல் முறையா ஜோதிடத்தை பற்றின குறிப்புகளை பார்க்க போறோம். அதுலேயும் முக்கியமா தொழில், அப்புறமா வியாபாரம், வேலை வாய்ப்புகளை பற்றி எந்த ஒரு ஸ்தானம் நம்மளுக்கு நம்முடைய ஜாதக கட்டத்தில் நமக்கு குறிக்குது, நமக்கு என்ன மாதிரியான வேலைகள் அமையும், நமக்கு என்ன மாதிரியான தொழில்கள் அமையும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம இப்போ விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான தொழில், என்னென்ன மாதிரியான வேலைகள் அமையும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாம், நிறைய கம்பெனிகள்லாம் இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இழந்து கொண்டே வராங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பேர் புதிய என்டர்பிரனர்ஸாக புதிய புதிய தொழில்களை நிறைய தொடங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள். அதுக்காக நிறைய வங்கிகளில் நிறைய லோன்களும் நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஒரு தொழில் அமையும், என்ன ஒரு வேலை அமையும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் இந்த பதிவு. மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த ஒரு பகுதி. தொழில், வாழ்க்கை, வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியம். நம்முடைய சமூகத்தில் நமக்கு ஒரு அமைதியான ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது இந்த 10ஆம் பாவம், இந்த தொழில், இந்த வேலை. நம்மளை ரொம்ப நாள் கழிச்சு யாராவது பார்த்தாங்கன்னாக்க என்ன கேட்பாங்கன்னாக்க, வாங்க எப்படி இருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வேலை, இந்த தொழில் அப்படின்றது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு பொருள் அப்படின்றது எப்படி கிடைக்கும்னாக்க, செல்வத்தின் மூலமாக கிடைக்கும், பணத்தின் மூலமாக. அந்த பணத்தை நம்ம எப்படி ஈட்டுறது, சம்பாதிக்கிறது. சம்பாதிச்சோன்னாக்கு தான் இந்த தொழில் மூலமாக சம்பாதிக்கலாம், வேலை செய்தும் சம்பாதிக்கலாம். இது ரெண்டு ஒரு வழி மட்டும் தான் இருக்குது. இது இல்லாமல் பல வழிகள் இருக்குது. அதை எல்லாத்துலேயும் காட்டிலும்னாக்க முக்கியமானது, இப்போது நிறைய பேருக்கு பல தொழில்கள் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தொழில் அதிபர்களாக இருப்பாங்க. சில பேர் மீடியேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த தரகு வேலை சொல்லக்கூடிய புரோக்கர், ஒரு இடத்த வாங்கின்னு ஒரு இடத்த விற்கிறது. இன்னும் நிறைய பேர் மற்றவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபெசிலிட்டி மூலமாக ஒரு காசு, ஒரு பர்சன்டேஜ் லாபம் எடுத்துக்கிறாங்க அவங்க. இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அந்த மாதிரியான யூபர், அந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னாக்க, அவங்க ஆப் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யார்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் எந்தெந்த மக்களுக்கு தேவைப்படுதுன்றத எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவைகளை கொடுத்து அதன் மூலமாக அவங்க ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த பர்சன்டேஜ், அதாவது கமிஷன் சொல்லக்கூடிய இதன் மூலமாக ஒரு தொழில் இருக்குது. எம்எல்எம்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இந்த எம்எல்எம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஒருத்தர் செயின் தொடர்பு லிங்க் பண்ணுறது. இப்போது அந்த மாதிரியான பல தொழில்கள் இருக்குது. வேலைகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான அரசாங்க உத்தியோகம் இருக்குது, தனியார் உத்தியோகம் இருக்குது. தனியார் உத்தியோகத்திலே பார்த்தீங்கன்னாக்க ஐடி உத்தியோகம் இருக்குது, மருத்துவத்துறை இருக்குது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி பல துறைகள் இருக்கும்பொழுது நமக்கு என்ன மாதிரியான ஒரு வேலை அமையும் அப்படின்றத, நம்முடைய பசங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தொழில் அமையும். நம்மளும் நிறைய வேலை செஞ்சுட்டோம், நமக்கும் ஒரு 45 வயசு ஆயிடுச்சு, அடுத்து நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கலாமா, நம்ம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா, நமக்கு இந்த வியாபாரங்கள் செட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நிறைய மாற்றங்கள் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா பல ஐடி நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய லே ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழியர்களை குறைச்சிக்கிட்டு வராங்கன்றத நம்ம நாள்தோறும் பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு இந்த தொழிலில் என்னென்ன ராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தொழில் அமையுன்றத இந்த பதிவில் நல்லா பாருங்கள். இந்த பதிவை நம்ம ஒரு நீண்ட பதிவாக இருக்கும், அதனால் இதை ஸ்பிளிட் பண்ணி 2-3 பதிவாக போடுவோம். உங்களுக்கு நமக்கு ஒரு சமூகத்தில் ஒரு அமைதியான ஒரு கௌரவம் வேணும்னாக்கா நம்மளுக்கு பணம் வேணும். இந்த பணத்தை வச்சு தான் நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், நம்ம ஒரு கார் வாங்குகிறோம். நமக்கு லோன் வேணும்னாலே முதல்ல என்ன கேட்குறாங்கனாக்கா, நம்முடைய ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, 1 வருஷ ஸ்டேட்மெண்ட், 6 மாத ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, நம்முடைய நிதியை வைத்து தான் நம்மளுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய உத்தியோகம், எது வேணாலும் இருக்கலாம். நம்முடைய தொழில் வளர்ச்சி அப்புறமா நம்முடைய சமூகத்தில் நம்ம ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க இந்த தொழில், இல்லைனாக்கா வியாபாரம். இந்த தசா புத்தியில் ஒரு 10வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் மொத்தம் 12 பாவக கட்டங்கள் இருக்கும். அதில் முதல் கட்டம் நம்மை பற்றியது லக்னம்னு சொல்லக்கூடிய, அதுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைரியஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 6ஆம் இடம் நோய், எதிரி, கடன்,
7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் சொல்றோம். இந்த ஜீவனத்துக்கு அப்புறமா வரக்கூடியது தான் 3. 11ஆம் இடம் லாபஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். இந்த மாதிரியான இந்த 10, 11, 12 ஒன்னோட ஒன்று கரெக்ட் இருக்கு. பட் ஆனால் இந்த எல்லா கட்டங்களையும் இணைக்கக்கூடியது ஒன்று 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தை வச்சு தான் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம். நம்ம பையனுக்கோ இல்லை நம்ம பொண்ணுக்கு ஒரு வரன் பார்க்குறோம்னாக்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன உத்தியோகம், எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, சொந்த வீடு இருக்கா, இது எல்லாமே அவங்களுடைய பணத்தை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்காங்களா, பசங்க மேலே கடன் இருக்கா, அது எல்லாம் பார்த்து தான் இப்போ பொண்ணையோ பையனையோ எல்லாரும் அந்த பசங்களுக்கு நிர்ணயம் பண்ணுறாங்க. அதனால அதே மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது எனக்கு சரியான வேலை அமைய மாட்டேங்குது, எனக்கு சரியான ஒரு தொழில் இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஒரு வேலையில் இருப்பான், அடுத்த 3 மாதம் வேறு வேலையில் இருப்பான். அவன் போகாத கம்பெனியே அவன் தொழில் சார்ந்த துறையில் அவனால் இருக்காது. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அவன் போகாத கம்பெனியே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க அந்த துறையில் எல்லா விதமான தொழில், இந்த மார்க்கெட்டிங் தொழில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய ஜாதகங்கள் நம்மக்கிட்ட வருது. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு ஆலோசனை பண்ணி அவங்களை நீங்கள் இந்த தொழில் பண்ணுங்கள், இந்த தொழில் பண்ணாதீங்க, இல்லை நீங்கள் வேற ஒரு தொழிலுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களுடைய தொழிலை உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரிட்டு நம்ம நிறைய பேருக்கு இது கொடுத்து நிறைய பேருக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படின்றதுனால நம்ம இது ஒரு பதிவாக போட்டோம்னாக்க இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றது தான். நமக்கு வாழ்க்கையில் எல்லாரையும் நம்மளை மதிக்கிறதுக்கு தேவையானது பணம் பணம் பணம். அது மட்டும்தான். அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பகுதி. இந்த 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னென்ன ஒரு நல்லதை தரப்போகுது. முக்கியமாக ஒரு தொழில் செய்யணும், ஒரு தொழில் இருக்கார் அப்படின்னாக்க அதுக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கணும். அவர் தான் தொழிலுக்கு உண்டான காரகன். அவர் மட்டுமா இல்லை, எல்லா ராசிகளுக்கும் ஒரு தொழில் அமையும். அந்த ராசிகளின் படி என்ன ஒரு வேலைகள், என்ன ஒரு துறைகள் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசிகள் பார்த்தீங்கன்னாக்க இந்த உணவு விடுதி, எண்ணெய் வியாபாரம், சுரங்க தொழில்னு சொல்லக்கூடிய இந்த சுரங்கத்தை கொண்டு இருக்கக்கூடிய தொழில்கள், கட்டிட வேலை, பில்டிங், கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போன்ற வேலைகள், விவசாயம் பண்ணுறவங்க கூட முக்கியமாக இந்த மேஷராசி நேயர்கள் தான். இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் யாருனாக்க மேஷம். ரிஷபம் பார்த்தீங்கன்னாக்க ஆசிரியர் பணி, ஆராய்ச்சி, ரிசர்ச், அதுக்கப்புறமா நிர்வாக பொறுப்பு, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, ஃபயர் சர்வீசஸ், அதுக்கப்புறமா இன்ஜினியரிங், அந்த மாதிரியான ஒரு தொழில் இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபம். மிதுனம் பார்த்தீங்கன்னாக்க கல்வி, மருத்துவம், ஜுடிஷியல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய நீதித்துறைனாக்க அதில் ஜட்ஜு மட்டும் கிடையாது, வக்கீல், அது கீழே இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுற அந்த கிளர்க்கிலேருந்து ஸ்டெனோலேருந்து எல்லாருமே குமாஸ்தான் சொல்லுவாங்க அவங்க. அதுக்கப்புறமா இந்த தூதரகம்னு சொல்கிறாங்க, எம்பசிஸ், இந்த எம்பசிஸில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க. அதுலேயே டிரான்ஸ்லேட்டர்ஸ்னு நிறைய வேலைகள் வாய்ப்புகளாக இருக்குது. இந்த தூதரகம், எம்பசிஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள், பேங்க் ஜாப்ஸ், அதுக்கப்புறமா மேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த கணிதம், அதில் ஓவியம், இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. கலைப்பொருட்கள், இந்த ஆடம்பர பொருட்கள், இசைகள், பூங்காக்கள், மற்றமா கேளிக்கை விடுதிகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்றதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா ராசிக்கும் தனித்துவமாக என்னென்ன தொழில்கள் அமையும் அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை மறக்காமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்காக, உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய ஜீவனத்துக்காக, உங்களுடைய ஒரு வெல் விஷராக உங்களுக்கு இந்த சேனலில் நம்ம நிறைய விஷயங்களை பகிர போகிறோம். மறக்காமல் நம்முடைய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆலயம் பக்தி டிவி யூடியூப் நேயர்களுக்கு முரளி பட்டாச்சாரியரின் வணக்கம்.